ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வத்த குழம்பு எப்படி செய்கிறது. இது தேவையான பொருட்கள்: ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி, டீஸ்பூன் கொத்தமல்லி, கொஞ்சோண்டு ஜீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு துவரம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இந்த அவ்வளோ பொருளையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும் வறுக்கிறதுக்கு. அது கூட வத்தலையும் நம்ம சேர்த்துக்கிறோம். ஒரு 6-7 வத்தல் எவ்வளோ குழம்பு வைக்கிறோமோ அது தக்கன போட்டுக்கணும். அடுப்பை பற்ற வச்சு எல்லாத்தையும் வறுக்கிறோம் ஒவ்வொன்றா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எடுத்த ஜாமானை எல்லாத்தையும் இதில் போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கிறோம். கறிகிறக்கூடாது, செவக்காக வறுக்கணும். வறுத்துட்டு காமிக்கிறோம். இப்படி செவப்பாக வறுத்துக்கணும், ரொம்ப கறிகிடக்கூடாது, கருக வாடை வந்துருக்கோம். இதை வறுத்து ஆஃப் பண்ணியாச்சு. இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுப்பில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு தாளிக்கிறோம். இதுக்கு தேவையானது காய்கறி முருங்கைக்காய், பொடி வெங்காயம், கத்திரிக்காய் போடலாம். இல்லாட்டி பொடி வெங்காயமும் வெள்ளை பூண்டும் போடலாம், பூண்டு போடலாம். இல்லாட்டி வெறும் சுண்டை வத்தல், முதுக்கு வத்தல் அப்படி போட்டும் வத்த குழம்பு 3 ஸ்டைலில் வைக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். பொரிஞ்சோடனே இதையும் போட்டு இப்போ நல்லெண்ணெய் எடுக்கணும். வத்த குழம்புக்கு நல்லெண்ணெய் விட்டானா சூப்பராக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கெட்டு போகாது, 2 நாளைக்கு குழம்பு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கடுகு பொரியட்டும் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சிடுச்சு நல்லெண்ணெயில். இப்போ காய்கறியை தூக்கி அதோட சேர்க்குறோம். நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வைக்கணும். கொஞ்சம் எண்ணெய் தாராளம் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும் குழம்பு. நல்லெண்ணெய் தான் வத்த குழம்புக்கு டேஸ்ட்டே கொடுக்குறது. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தோடனே தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு வேக வைக்கிறோம். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, மஞ்சள் தூள், தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஒரு கலக்கிட்டு மூடி வச்சிடும். நல்லா வேகட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அது கூட 2 அரிசியும் போட்டுக்கணும், 2 வெந்தயம் போட்டுக்கணும். மறந்துட்டேன் சொல்கிறது. 2 வெந்தயம், ரொம்ப போட்டக்கூடாது, கசந்துடும். 2 வெந்தயம் மணத்துக்கு, 2 அரிசி ப்ளஸ் கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்து நம்ம இந்த மசாலாவோட அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு உருண்டை புளி எடுத்து ஊற வச்சுக்கிறோம். ப்ளஸ் இப்போ அதை அரைச்சிட்டோம். இப்போ பாதி காய் வந்திருக்கு, இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்ந்து கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அது கூட சேர்த்து வேக வைக்கிறோம். இப்போ காய்கறியோடு சேர்த்து குழம்புல ஊற்றுறோம். நல்லா ஊற்றிக்கணும். வத்த குழம்புங்கிறது என்ன பேர் தெரியுமா? நல்லா வத்தி வரணும் குழம்பு, தண்ணியாக இல்லாமல் கெட்டியாக ஓரளவுக்கு அந்த பதத்துக்கு வரணும். அப்போ தான் அது 2 நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஏன்னா நம்ம எண்ணெய்லாம் ஊற்றுறோம், நல்லெண்ணெய், அதனால் அது கெடாமல் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டு கொதி வரட்டும். கொதிச்சுட்டு கொஞ்சம் காய் வந்த பிறகு கடைசியில் புளியை ஊற்றி இறக்கிற வேண்டியது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் காய் வெந்த உடனே நம்ம புளியை தூக்கி விட்டு இறக்க வேண்டியது. கொஞ்சம் நல்லா இப்படி கெட்டியான பதத்துக்கு நல்லா வரணும். நல்லா காய் வேகட்டும். கொஞ்சம் வெந்த உடனே காமிக்கும் எப்படி கொதிக்குது பாருங்கள். கலர் எவ்வளோ திக்காக இருக்குறாங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சுட்டு காயும் ஓரளவுக்கு வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை அதோட சேர்த்து ஊற்றுறோம். புளி கரைசல் விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இறக்கிடணும். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காயெலாம் உப்புலாம் காணுமான்னு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் வற்றின உடனே இறக்கிற வேண்டியது.
இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்ப இறக்க வேண்டியதான். கரெக்டாக இருக்குது இப்போ தான் இது இன்னும் இறுகிடும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், குழம்பு நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சுவையான வத்த குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.